ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தரும் விடிவு காலம் என்ன என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ராசிக்கு 12ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலே கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் பாருங்க, குரு பகவான் ராசிக்குள்ள ஜென்ம குருவாக அமர இருக்கிறார். இந்த குரு பகவான் ராசிக்குள்ள அமரப்போவதனால கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன ஒரு மாற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, கடகம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 4வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஆவார். கடகராசிக்குள் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரம் 4 பாதங்களும், ஆயில்யம் நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக கடகராசிக்காரர்கள் அப்படின்னாலே பாருங்க, மக்கள் தொடர்பு உடையவர்கள், மக்களுக்காகவே பிறந்தவர்கள். பாருங்க, கடகராசிக்காரர்கள் அதே போல இரக்க குணம் அதிகம் உடையவர்கள், சகிப்புத்தன்மை உடையவர்கள், நாடாள பிறந்தவர்கள் இந்த ராசிக்காரர்கள். சரி, இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ராசிக்கு 12ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்தார். குரு பகவான் தனக்காரகன், அதாவது பணத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா குரு பகவான். அவர் ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ததுனால பணப்புழக்கம் இல்லாத ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக கடகராசிக்காரர்கள் வரவேண்டிய பணம் கூட வந்து சேர முடியாத ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க கடகராசிக்காரர்கள் இந்த ஒரு வருட காலமாக. முக்கியமாக உங்களுடைய தேவைக்கு பணம் பாருங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அதே போல் கௌரவத்துக்காக ஏதாவது செலவு செய்ய போய் அதனால் ஒரு பெரிய கடன் ஏற்படக்கூடிய சூழ்நிலாம் பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு வந்திருக்கும். அதே போல் பிள்ளைகள் வழியில் நிறைய சுப செலவுகள் வந்திருக்கும். யாரெல்லாம் வீடு கட்டினீங்களோ, இடம் வாங்கினீங்களோ அவங்களுக்கு பாருங்கள் பாதிப்பு இருக்காது. ஏன் அப்படின்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல சுபக்கிரகம் சஞ்சாரம் செய்தனால உங்களுக்கு சுப விரயங்கள் வந்திருக்கலாம். அது உங்களுக்கு எதிர்காலத்தில் நன்மை அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ உங்களுடைய தேவைக்கு, உங்களுடைய அவசரத்துக்கு உங்களுக்கு பணம் கிடைச்சிருக்காதுங்க கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக. வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு பாருங்க, உங்களுக்கு குரு பகவான் ராசிக்குள்ள ஜென்ம குருவாக அமர இருக்கிறார். இந்த குரு பகவான் ராசிக்குள்ள வந்தா பாருங்க, உங்களுக்கு கௌரவ அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். புது வேலை கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். பணவரவு அதிகரிக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும். ஆனால் பாருங்க, ஜென்ம குரு காலகட்டத்தில் பதட்டப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். கணவன் மனைக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும். பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா, ஜென்மராமன் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், ராமபிரானுக்கு ராசிக்குள்ள குரு வந்த காலகட்டத்தில் தான் சீதையை பிரியும் நிலை ஏற்பட்டது. காட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பதவியை திறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னா பழைய பாடல் சொல்லுது. அப்போ இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் முக்கியமாக உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். உத்தியோகத்தில் பாருங்கள், அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது. விஆர்எஸ் கொடுக்கறது, அவசரப்பட்டு வேலையில் ஏதாவது மாறணும் அப்படின்னு நினைக்கிறது, இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற நினைக்கிறது, இது போன்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் அடுத்த வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்த வேலையில் இருந்துக்கிட்டே அடுத்த வேலைக்கு முயற்சி செய்வது நல்லது அப்படின்லாம் சொல்லலாங்க. முக்கியமாக நிறைய பேருக்கு ஜென்ம குரு காலகட்டத்தில் பதவியில் பாருங்கள், உத்தியோகத்தில் பிரச்சனை வரும். அதில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் செலுத்தணும். கடகராசிக்காரர்கள் வருகின்ற 1/6/2026 முதல் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு ராசிக்குள்ள குரு பகவான் ஜென்ம குருவாக சஞ்சாரம் செய்வார். கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 6க்கும் 9க்கும் அதிபதி. ஒரு யோகாதிபதி கிரகம் ராசிக்குள்ள வருது. உங்களுக்கு கௌரவத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பணப்புழக்கத்தையும் கொடுக்கும். ஆனால் எப்போதும் ஒரு டென்ஷன், எப்போதும் ஒரு பதட்டம், உடம்புல ப்ரெஷர் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. அதே போல் பாருங்கள், சொந்தக்காரர்களால் பகை, வீண் விரயங்கள், தேவையற்ற பண செலவுகள் இதெல்லாம் வரும். நீங்கள் தான் கவனமாக இருக்கணுங்க கடகராசிக்காரர்கள் ஜென்ம குரு காலகட்டத்தில்.
அதே போல் குரு பகவான் பாருங்க, தான் நின்ற வீட்டிலிருந்து எந்த இடத்தை எல்லாம் பார்க்கிறாரோ அந்த இடம் பலம் பெறும். இப்போ குரு பகவானுக்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. குரு பகவானின் பார்வைக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டுங்க. குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள அத்தனை தோஷங்களும் விளக்கப்படும். குரு பகவானுடைய பார்வைக்கு பல சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ குரு பகவானுக்கு தான் நின்ற ராசியிலிருந்து 5, 7, 9 பார்வைகள் உண்டு. அப்போ வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் ராசிக்குள்ள குரு பகவான் அமர்ந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிட இருக்கிறார். அப்போ 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிட இருப்பது உங்களுக்கு பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். நீண்ட காலம் குழந்தை பாக்கியம்னால் உங்களுக்கு குழந்தை தரிக்கும். திடீர் பதவிகள் வந்து சேரும். அதே போல பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும் 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவது. அதே போல் உங்களுடைய திட்டமிடுதல், உங்களுடைய வளர்ச்சி இதெல்லாம் பாருங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்வையிட இருப்பதனால நல்ல தசாபதிகள் நடைமுறையில் இருந்தால் திடீர் திருமண யுகத்தையும் கொடுக்கும், நண்பர்களால் ஆதாயம் கொடுக்கும். அதே போல் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு யுகத்தை கொடுக்கும், வியாபாரத்தில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், பண வரவுள்ள முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லாங்க. அதே போல் 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவார். தகப்பனாருக்கு இருக்கிற கஷ்டங்கள் முடிவுக்கு வரும், தகப்பனாருக்கு யோகத்தை கொடுக்கும், புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகத்தை கொடுக்கும், பயணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்படிலாம் நிறைய அதிர்ஷ்டங்களை சொல்ல முடியும். முக்கியமாக குரு பகவான் ராசிக்குள்ள அமர்ந்து தனது 9ஆம் பார்வையால் பாருங்க சனி பகவானை பார்வையிட இருக்கிறார். சனி பகவான் பாருங்க கடக ராசிக்காரர்களுக்கு 7க்கும் 8க்கும் அதிபதி. அப்போ 7க்கும் 8க்கும் அதிபதியான சனி பகவான இந்த குரு பகவான் பார்வையிட இருப்பது, சனி பகவான் பாருங்க அமர்ந்த வீட்டுக்குடைய குரு பகவானே இந்த சனி பகவானை பார்வையிட இருப்பதெல்லாம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ 7ஆம் அதிபதியை குரு பார்க்க இருக்கிறார், 7ஆம் இடத்தையும் குரு பார்க்க இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு புது உத்தியோகத்தை கொடுக்கும், உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இப்படிலாம் பாருங்க பல நன்மைகளை உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு கொடுக்கும். ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்தையும் 7ஆம் அதிபதியையும் குரு பகவான் பார்க்க இருப்பதனால. அதே போல தொழில்காரகன் பாருங்க சனி பகவான் அவரை குரு பார்க்க இருப்பதனால தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பாருங்க உங்களுக்கு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும். அதே போல நண்பர்களால் ஆதாயம், அதே போல நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் அமையக்கூடிய யோகம், தொழில் பார்ட்னருக்குள்ள இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு, பண வரவுள்ள முன்னேற்றம், தொழில் ரீதியாக வருமான அதிகரிப்பு இதெல்லாம் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 8ஆம் அதிபதியை குரு பகவான் பார்வையிட இருப்பது வழக்குகள் சாதகமாக முடியும், தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும், எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். 8ஆம் அதிபதியை இந்த குரு பகவான் பார்வையிட இருப்பது. அப்போ 8ஆம் அதிபதி சனி பகவான் 9ஆம் இடத்துல அமர்வது பாருங்க உங்களுக்கு வழக்கு மூலம் யோகம் கிடைக்கும், திடீர் வருமானம் வரும். அதே போல் பாருங்கள் தந்தை வழி லாபத்தை கொடுக்கும், தந்தையார் சொத்துக்கள் மூலம் யோகத்தை கொடுக்கும். அப்போ 8ஆம் அதிபதியை குரு பகவான் பார்ப்பது பாருங்க திடீர் முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், எதிர்பாராத பணவரவு இதெல்லாம் பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள் இந்த சனி பகவானை குரு பகவான் பார்ப்பது. அப்போ நீண்ட காலமாக ஏதாவது ஒரு வழக்கு இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே கூட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு தீர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள குரு அமர்வதனால. அப்போ வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி, இழுபறியாக இருந்த காரியங்கள் நடைமுறைக்கு வர்றது பாருங்க, தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் ராசிக்குள்ள அமர்ந்து உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். என்ன ஒரு விஷயம்னா பதட்டப்படாமல் இருக்கணும், அவசரப்படாமல் இருக்கணும், யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. எதுலையாவது முதலீடு போட போறீங்கன்னா அதில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலையும் கவனம் செலுத்தணுங்க இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள். அதாவது ஜென்ம குரு என்ன செய்யும்னா எப்போதும் ஒரு டென்ஷன், அதாவது உடம்புல ப்ரெஷர் அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் எதுலேயும் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா இந்த ஜென்ம குருவால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரும் அப்படின்லாம் சொல்லாங்க கடகராசிக்காரர்களுக்கு. இந்த 2026 ஜூன்லேருந்து 2027 ஜூன் வரையும் உள்ள காலகட்டத்தில்.
அப்போ குரு பகவான் ராசிக்குள்ளே அமரப்போவது உங்களுக்கு மாற்றம், முன்னேற்றம், அதிர்ஷ்டம், கௌரவ பதவி, யோகம் இதெல்லாம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு உடம்பு வெயிட் ஏறும் அப்படின்லாம் சொல்ல முடியும். மேலும் குரு பகவான் ராசிக்குள்ளே வருவது உங்களுக்கு முக்கியமாக பண வரவில் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லாங்க. கடகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி குரு பகவான் ராசிக்குள்ளே அமரப்போவது. ஓகே, மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.